கொளுத்தி போடாம உன்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஏங்க அக்கா மேல ஏன் பாயறீங்க? எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் நீட்டேனா ஏன்னு யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாரு கஸ்தூரி, வேலையில 1000 டென்ஷன்ல இருக்க. சும்மா சஸ்பென்ஸ் நீட்டி மடக்காம தெளிவா என்னன்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறது உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையாங்க? எப்படி ஞாபகம் இருக்கும்? உன் புருஷனை நீ சாமியா நினைச்சு கும்பிடுற, பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுற, அதனாலதான் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இவருக்கு உன் மேலதான் பாசமே இல்லையே. பழகின தோஷத்துக்கு தானே உன்னை சேர்த்துக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு தாண்டி முறையா ஒரு உறவை தேடிக்கணுங்கிறது. உறவை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினா இப்படிதான் தண்ணி மேல எண்ணெய் பட்ட மாதிரி ஒட்டாமலேயே போகும். நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கஸ்தூரிய முறை இல்லாம வந்து சேர்ந்தவளா நான் என்னைக்கு நினைச்சது இல்ல. அப்படி நினைச்சிருந்தா என்னைக்கும் நான் இவளை விரட்டி விட்டுருப்பேன். இவளை என் பொண்டாட்டியா நினைச்சனால்தான் இவ கூட குடும்பம் நடத்தி புள்ள பெற்றிருக்கேன். ஏதோ வேலை டென்ஷன்ல கல்யாண நாள மறந்துட்டேன். அதுக்கு போய் எங்க உறவைய அசிங்கப்படுத்தி பேசுற. எங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு முதல்ல வாம் புருஷன் கூட போய் வாழ்ற வழியே பாரு. நான் கஸ்தூரி உன் மேல இருக்கிற அக்கறையில தானே இதெல்லாம் சொன்ன. அதுக்கு போய் உன் புருஷன் எப்படி மூஞ்ச காட்டுறாரு பாரு. அக்கா நீ பேசினதை கேட்டப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இவருக்கு கல்யாண நாள் ஞாபகம் இல்லன்னு எனக்கும் வருத்தம் தான். நான் வருத்தப்பட்டா இவரு என்ன சமாதானப்படுத்த போறாரு? நீ நடுவுல வந்து தேவையில்லாம நுழைஞ்சா இப்படிதான் நீ வாய் கட்டிக்கணும். உன் புருஷன்காரன ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே கட்சி மாறிடு. உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசினா பாரு, என் புதிய செருப்பாலே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கலாம் தேவையில்ல. இருக்கிற இடத்துல வாய மூடிட்டு இருந்தா உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. ஏங்க அக்கா எப்பவுமே இப்படிதானே பேசிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உழு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, எந்திரிமா. குடுக்கா, காரணம் தெரிஞ்சிருச்சுல, இப்பயாவது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்படியே இருங்க. இப்ப ஊட்டுங்க. அம்மா இப்ப நீங்க அப்பாவை கூட்டுங்க. ஊட்ரு. எட்டியாடா. சூப்பர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிப்பா. தேங்க்யூடா மாவனே. திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூடா கண்ணா. சரி, வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ரெண்டு பேரும் என்ன கிஃப்ட் கொடுத்துக்கிட்டீங்க? சார் உங்க அப்பா கல்யாண நாளே அவருக்கு ஞாபகம் இல்லையா? கிஃப்ட் எங்க இருந்து வாங்கி கொடுத்துருக்க முடியும்? எங்களுக்கு இது முத கல்யாண நாள கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுரா. இனிமே கிஃப்ட்னு கொடுத்தா உனக்கு கொடுக்கறது தான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதுப்பா. புதுசா கல்யாணம் ஆனாலும் சரி, 20 வருஷம் கல்யாணம் ஆனாலும் சரி, காதலை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கிஃப்ட் கொடுத்தேதான் ஆகணும். அம்மாவுக்கு நீங்க கொடுத்தாதான் காசு. சோ இவங்க வாங்கியிருக்க சான்ஸே இல்ல. நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. இப்ப போய் எங்கடா வாங்குறது? சரி இந்தா என் கல்யாண பரிசா உங்க அம்மாவுக்கு நீயே கொடுத்துரு. பாரு வெற்றி, ஒரு போலீஸ் ஆபீசர் கொடுக்கிற கிஃப்டா இது? ஏம்பா 100 ரூபாய்லாம் ஒரு காசாப்பா? இப்பெல்லாம் 500 ரூபாய்க்கே வேல்யூ இல்ல. வேற பெருசா ஏதாவது செய்யுங்கப்பா. அதெல்லாம் நாங்க நிறைய கொண்டாடி முடிச்சாச்சுரா. சும்மா குடுங்குறிய. நீ அப்பா அம்மா கல்யாண நாள் நீ என்னடா கிஃப்ட் கொடுத்த? ஐயோ என்ன அப்பா சட்டுன்னு மாலை என் பக்கம் திருப்பிட்டாரு. பேசாம இந்த செயினை அம்மாவுக்கு கொடுத்துடலாமா? இதை கொடுத்துட்டா காரை ரிப்பேர் பண்ண பணம் வேணுமே. பரவாயில்ல, இந்த செயினை எந்த வழியில அடிச்சோமோ அதே வழியில இன்னொன்னு தேர்த்திக்கலாம். நாம அவனை கிஃப்ட குடுறான்னு கேட்டதும் பேச்சு மூச்சே இல்லாம நிக்கிற. அதெல்லாம் இல்லப்பா, நான் அம்மாவுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்.
செயின் நீங்களே அம்மாவுக்கு போட்டு விடுங்க. இந்தாங்கப்பா. ஏன்பா யோசிக்கிறீங்க? போட்டு விடுங்க. சரிடா. டேய் வெற்றி, சூப்பர்ரா. வெற்றி, ரொம்ப சந்தோஷம்டா. நீ செயின் வாங்கி போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இந்த கல்யாண நாள மறக்க முடியாம பண்ணிட்டேன். என்னம்மா நீங்க? நான் ஏன் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி தருவா? சரி மானே, எப்படியும் இந்த செயின் ஒரு 2 பவுனுக்கு மேல இருக்கும். இது செய்கூலி சேதாரம்னு நிறைய காசு ஆயிருக்குமே. உனக்கு எதுல அவ்வளவு பணம்? நீங்க கொடுத்த பாக்கெட் மணில தான் சேர்த்து வச்சு வாங்கினேன். பெத்த மவன் சேர்த்து வச்ச காசுல செயின் வாங்கி போடுறான். ஆனா கட்டின புருஷன் கஞ்சத்தனமா 100 ரூபாய நீட்டுறாரு. அடியே கஸ்தூரி, உனக்கு நல்ல காலம் புருஷனால வரப்போறது இல்ல, உன் பிள்ளையால தான் வரப்போகுது. பாரு, என் புள்ள பாக்கெட் மணி காசுல தான் வாங்கி கொடுத்திருக்கான். அப்ப அந்த காசு என் காசு தானே? சொல்லி அவகிட்ட. அக்கா ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் ஏன் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்குமேனு இட்லியும் கறி குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. அப்பா, இன்னைக்கு லீவ் போட்டு அம்மாவை எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிட்டு போலாம்ல? ஏய் மாவனே, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்குடா. என்னப்பா நீ? சரி, சாயந்தரம் ரெடியாரு, எங்கேயாவது போயிட்டு வருவோம். சரிங்க. வா, வெற்றி, ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு செல்லாம். எடுத்துக்க. காட்டு. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. அடியே அடியே, சூப்பர் செயின் இல்ல? 2 பவுன் இருக்கும்டி. ஆமாக்கா. அடியே கஸ்தூரி, உன் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு 2 பவுன் செயின் போட்டுருக்காண்டி. நீ அதிர்ஷ்டக்காரிதான். என்ன மயிலு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சா? ஆமா தேனு, பென்டிரைவ்ல காப்பி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். செயின் அடிச்சவங்கள பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். கண்டிப்பா கிடைக்கும் மயிலு. அத்தை கிட்ட செயினை பறிச்சவங்கள நீதான் பிடிச்சு உள்ள போட போற பாரு. மயிலு, நீ அப்ப எங்க இருந்த? ஆட்டோ பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன்டி. அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பைக்ல வரவங்க தான் செயின் அடிச்சிருக்காங்கடி. பைக் நம்பர் சரியாவே தெரியலையேடி. அப்படியே தெரிஞ்சாலும் அது ஃபேக் நம்பரா தான் இருக்கும் தேனு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி திருட்டு வேலைக்கெல்லாம் திருடின வண்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இத வச்சு நம்ம பெருசா எதுவும் கண்டுபிடிச்சிட முடியாது. வேற ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பாப்போம். இதுல பெருசா ஒண்ணுமே தெரியலையேடி. அவங்க Dress கலர் மட்டும் தான் தெரியுது. அத வச்சு என்ன பண்றது? பைக்கை திருப்பிட்டு வர ஃபுட்டேஜ் தனியா இருக்கு தேனு, அதையும் பாத்திரலாம். பைக் ஓட்டுறவன் ஹெல்மெட்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இருக்கே, அது உனக்கு தெரியுதாடி? இல்ல மயிலு, கிளியரா இல்ல. செயினை அடிச்சது முன்னால இருக்கிற கேமரால தான் பதிவாயிருக்கு. அந்த ரெக்கார்ட் பார்க்கலாம். படுபாவிங்க எப்படி பிடிச்சு இழுக்கிறானுங்க பாரு. இந்த ஸ்டிக்கர் ஓரளவுக்கு தெரியுது பாரு.
ஏதோ மண்டவோட ஸ்டிக்கர் மாதிரி இருக்குடி. ஆனா இந்த மாதிரி ஸ்டிக்கரை இந்த வயசு பசங்க நிறைய பேர் ஒட்டி இருக்காங்களே. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ இதுதான். ஆனா இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தான் தெரியல. பார்க்கலாம். மாணிக்கண்ணா, வா வெற்றி. அண்ணா என்ன மேட்டர்ண்ணா? ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க. தப்பா எடுத்துக்காத வெற்றி. நான் இது 1:20 சொல்லியிருந்தேன்ல. ஆமா. வண்டியை பிரிச்சு பார்த்தேன், மேல ஒரு 50,000 ஆகும் போல இருக்கு. என்னண்ணா திடீர்னு இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? இன்னும் 2 லட்சம் போட்டா புது காரை வாங்கிடலாமே. கரெக்ட் தான் வெற்றி. நான் என்ன பண்றது? நீ கொண்டு போய் எங்க இடிச்சேன்னு தெரியல, அவ்வளவு சேதாரமா இருக்கு. நீ உசுறு பொழைச்சதே பெரிய விஷயம். காசை பத்தி யோசிக்காத. அண்ணா, எங்க யாருக்குமே வேலை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கிடைக்கிற பாக்கெட் மணியை வச்சுட்டு தான் நாங்களே சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க முதல் சொன்ன அமௌண்ட்டே எங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்ண்ணே. காரை நல்லபடியா திருப்பி கொடுக்கணும்னு தான் அங்க இங்கன்னு கடனை வாங்கி தேத்தி கொடுத்துட்டு இருக்கோம். மேல 50,000 ரூபாய் ஆகும்னா நாங்க என்னென்ன பண்ணுவோம்? உன் நிலைமை எனக்கு புரியுது வெற்றி. அதனாலதான் நான் லேபர் காசை கூட பெருசா சேர்க்கல. எனக்கு கையில 1000 ரூபாய் நிக்கலாம் கூட பரவாயில்ல. ஏதோ 4 வண்டி வந்து தொழில் ஓடினா போதும்னு நினைக்கிறேன். ஆனா நஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது வெற்றி. கஸ்டமருக்காக கையில இருக்க காசை போட்டு ஒர்க் பண்ற நிலைமையில் நான் இல்ல வெற்றி. உனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகுதுன்னா வேற மெக்கானிக் எடுத்துட்டு போ. அவர் இதை விட குறைவா கேட்டார்னா தாராளமா செஞ்சுக்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அண்ணா என்னன்னா நீங்க ரேட் அதிகமா கேக்குறீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. எங்களால அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேசாம லோக்கல் மெட்டீரியல் போட்டு வேலையை முடிச்சிடலாமாடா? என் ஃப்ரெண்டு என்ன முடிச்சிருவான்டா. வேற ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்லு. கம்பெனியோட சர்வீஸ் சென்டர்ல விட்டா அமௌண்ட் குறைய சான்ஸ் இருக்கானா? ஆஹா, சர்வீஸ் சென்டருக்கு போனா கண்டிப்பா நான் சொன்னதை விட அதிகமா தான் கேட்பாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு கூட வாங்க. ஒரு நிமிஷம் வெற்றி. இப்ப என்னடா பண்றது? அவன் திடீர்னு வந்து நின்ட்டா சிக்கலாயிடும்டா. அதுக்குள்ள பணத்தை எப்படியா தேத்தி வண்டி ரெடி பண்ணிடணும்டா. நேத்து அடிச்ச செயினையும் இவன் அவங்க அம்மாக்கு போட்டுட்டு வந்துட்டான். இப்ப மொத்தமாவே நம்ம 1.70 ரெடி பண்ணணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? யார்கிட்டயாவது கடன் கேட்கலாமாடா? நம்ம மூஞ்ச நம்பி நம்ம பெத்தவங்களே நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத எப்படிடா காசு கொடுப்பான்? தெரியாதவங்க கிட்ட நம்ம நிக்க முடியாது. தெரிஞ்சவங்க மூலியமா தான் கேட்டு பார்க்கணும். அது எப்படிடா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. நீங்களா நேர் வழியில உழைச்சி சம்பாதிச்சு தான் கடன் வாங்குறீங்களா? வேற ரூட்ல பணத்தை தேத்துறது எப்படின்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு? நக்கல் பண்ணாத மச்சான். நேத்து தான் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம். திரும்பவும் இன்னைக்கு போகணுமான்னு யோசனையா இருந்துச்சு. அதான் வேற வழி என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அமௌண்ட் பெருசுனா ஃபீல்டுக்கு போறது தான்டா ஒரே வழி. நேத்து இன்னைக்குன்னு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவைன்னா டார்கெட் இதுதான் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் வெற்றி. ஆனா நேத்து தான் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கோம். போலீஸும் இப்ப ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஆளுங்களை போட்டிருப்பாங்க. இந்த நேரத்துல ரிஸ்க் இல்லையா? போலீஸோட ஸ்டேட்டஸ் எப்படின்னு நான் என் அப்பாவை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவேன்டா. அவர் வீட்டுல ரிலாக்ஸா இருந்தாருன்னா மேல இருந்து எந்த பிரஷரும் வரலன்னு அர்த்தம். அவர் டென்ஷனா இருந்தாருன்னா வேற யாரோ கூப்பிட்டு கிழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நேத்து நான் பார்த்தப்போ அவர் வீட்டுல நார்மலா தான் இருந்தாரு. சோ இப்ப நம்ம தைரியமா விளையாடுவோம். ஓகே மச்சி, நேத்து நீ இவனும் போனீங்கல்ல, இன்னைக்கு எங்க டர்ன். கேம் நாங்க முடிச்சுட்டு வரோம். ஒரே செயின்ல மொத்த அமௌண்ட்டையும் தேத்தினோம்டா. அதுக்கேத்த மாதிரி பெருசா அடிச்சிட்டு வாங்க. ஓகே மச்சி, போங்க. வாடா.
முகமெல்லாம் அப்படியே பூர்ச்சி போயிருக்குது. ஆமாக்கா, நாம நினைச்ச மாதிரி புது வீடு போயிருக்கோம்ல, அந்த சந்தோஷம் தான். வீடு மாறி போயிட்டா அதிர்ஷ்டம் கூரிய பிரிச்சுக்கிட்டு கொட்டுங்கிறியா? வீடு மாறினா தலையெழுத்து மாறும்னு நீ தானக்கா சொன்ன. பொடி அறிவு கட்ட மடப்பயம் அவள. எனக்கு தங்கச்சியா பிறந்தோம், எனக்கு இருக்கிற மூளையில உனக்கு கொஞ்சம் கூட இல்லையேடி. ஏன்க்கா இப்படி திட்டிட்டே இருக்க? பின்ன கொஞ்சம் வாங்களா உன்ன? சாப்பாட்டை யாராவது ஊட்டி விட்டாலும் மென்னு தின்ன வேண்டியது நாம தாண்டி. எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மகாலட்சுமிய இப்பதான் நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். அவளை உள்ள இழுத்து போடணும்னா இனிமே நீ தாண்டி சாமர்த்தியமா நடந்துக்கணும், புரியுதா? வா. உன் புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாதுக்கா. நீ இப்படி தத்தி புண்ணாக்கா இருந்தனா அந்த கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. உன் புருஷன் வரும்படியெல்லாம் சேதாரம் இல்லாம முழுசா வீட்டுக்கு வருதான்னு பார்க்க வேண்டியது உன் வேலைடி. நீதான் அதையெல்லாம் சாமர்த்தியமா கவனிச்சுக்கணும். உன் புருஷன் இப்ப என்ன சம்பாதிச்சாலுமே அது கைக்கு வாய்க்குமே சரியா போயிடுது. அப்போ நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நீ தாண்டி தூண்டி விடணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ குடைச்சது குடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரமும் பணம் பணம்னு அவர் மூளையில ஏறி உட்காந்துக்கிட்டு நீ தான் அரிசி திங்கணும். அப்பதான் அவரு யோசிச்சு யோசிச்சு கை நீட்டுறவரு பாக்குற இடமெல்லாம் கை நீட்ட ஆரம்பிச்சிருவாரு, புரியுதா? அவங்க முன்ன நேரத்துல போயிட்டு இருக்க, இப்படி நான் எப்படிமா பிடிக்கிறது? நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பவுன் செயின்மா? ஒரு 5 பவுன் இருக்கும். 5 பவுனா? ஐயோ இப்படி அத்துக்கிட்டு போயிட்டானுங்களே. நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமா போயிடுவானுங்க. முழுமுகத்துதான் சாவானுங்க. அக்கா, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? வீடு மாறினா சொத்து சேரும்னு நீ தானக்கா சொன்ன. இப்ப இருக்கிறது போயிடுச்சேக்கா. ஏய், நீ சூதானமா இல்லன்னா இப்படி தாண்டி நடக்கும். சும்மா போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு வாய்க்கிடிய சொல்லிட்டு தெரிஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கேத்த மாதிரி ஷார்ப்பா நடந்துக்க வேணாம். அந்த நாதாரி செயின்ல கை வைக்கிறப்பவே அவனை இழுத்து போட்டுருக்கணும். பேக்கு மாதிரி கோட்டை விட்டுட்டு இப்ப புலம்பு என்னடி பிரயோஜனம்? என் கல்யாண நாளுக்காக என் பிள்ளை எனக்கு ஆசை வாங்கி கொடுத்த செயினுக்கா அத போய் அடிச்சுட்டு போயிட்டானுங்களே. இப்ப நான் என்னக்கா பண்றது? இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நீ வா, கிளம்பு. நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். வா. அக்கா வேண்டாம்க்கா. ஏன் வேண்டாங்கிற? போலீஸ்காரன் பொண்டாட்டி செயினையே அடிக்கிறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு பெரிய கேடிங்களா இருப்பானுங்க. அவனுங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுடி. உள்ள வச்சு தோலை உரிச்சாதான் என் மனசு ஆறும். ஏன்டி நீ வா போலாம். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, இது அவரோட லிமிட்ல இருக்கிற ஏரியா. இன்னும் வசதியா போச்சுடி. பொண்டாட்டி நகையே போயிடுச்சுன்னா அவர் வேகமா வேலை பார்த்து சீக்கிரமா திருடனை புடிச்சிருவாருல்ல. இல்லக்கா, அவர் ஏரியால அவர் பொண்டாட்டி நகையை அடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு தான் காசுங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்க்கா. லூசாடி நீ. அவர் எப்ப வீட்டுக்கு வந்து நீ எப்ப அந்த பிரச்சனையை சொல்லி? இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. சூட்டோட சூடா கம்ப்ளைண்ட் பண்ணாதாண்டி அவனுங்களை பிடிக்க முடியும். இல்லனா அவனுங்க நகையை வித்து காசாக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருவானுங்க. அப்புறம் அந்த செயின் உன் கழுத்துக்கு வந்து சேரவே சேராது. உனக்கு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, அக்கா மட்டும் தனியா அனுப்புனா ஏதாவது ஏடகமா பண்ணிட்டு வந்துரும். நானும் போறதா நல்லது. அக்கா இருக்கா, நானும் வரேன். வா. இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நீதானே குருமூர்த்தி? எஸ் சார். இங்க வர்ற கேஸ் எல்லாம் நீதான் முடிக்கணும்ன்றது ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அந்த வேலை செய்ய என்ன அசிங்கமா ஏதாவது வந்துட போதும். இந்த 2 மாசத்துல மட்டும் உன் ஏரியால 4-5 பேர் செயின் அறுத்துட்டு போயிருக்கான். அது ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். 4 இல்ல சார், 3 தான் சார். உன் சென்சஸ் இப்ப ரொம்ப முக்கியமாயா? நீ வேலை பார்க்கற லட்சணம் இப்பதான் எனக்கே தெரியுது.
நேத்தும் உன் ஏரியால ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோசியல் மீடியாவில் அந்த சம்பவத்தை லைவா வீடியோ எடுத்து போட்டு அதை வைரல் ஆக்கியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்ப அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, மீடியாவை பத்தியும் தெரியல. சும்மா வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஓசில டீ வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சேர தேய்ச்சிட்டு இருக்க. இது வரைக்கும் உருப்படியா ஒரு கேஸாவது முடிச்சிருக்கியா?